கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 23 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபாவும் அபிராமியும் சேர்ந்து தீபாவோட கல்யாணத்துக்காக புடவையும் கார்த்திக்கு ஷர்ட்டும் வேஸ்டியும் வாங்க போயிருக்காங்க. அங்கே போயிட்டு நேராக தீபாவுக்கு அபிராமி ஒரு புடவை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அபிராமி தீபாவுக்காக பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே செலக்ட் பண்ணுங்க அத்தை அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, என் மருமகளோட கல்யாணத்துக்கு எல்லாத்தையுமே பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். நாளைக்கு என் மருமகளை எல்லாருமே வியந்து பார்க்கணும், அப்படி இருக்கணும் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு சாரியை செலக்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஒரு க்ரீன் கலர் சாரியை செலக்ட் பண்ணி தீபாவோட கையில் அந்த சாரியை கொடுக்குறாங்க. தீபா அந்த சாரியை பார்த்துட்டு, அத்தை இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிம்மா இதையே நம்ம செலக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு தீபாவுக்கு அந்த சாரியை செலக்ட் பண்ணி ஓரமாக எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி நேராக அந்த கடைக்கார பொண்ணுக்கிட்ட பட்டு வேஷ்டியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு வழி சொல்கிறாங்க. தீபாவும் அபிராமியும் சேர்ந்து நேராக கார்த்திக்காக பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே ஒரு 4 ரகத்தை அந்த பொண்ணு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ தீபா ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டையை எடுத்து காமிச்சு, இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்கிறாங்க, இல்லை இது ரொம்ப டல்லாக இருக்குது, இதை விட கொஞ்சம் தூக்கலாக உள்ள குவாலிட்டியை தான் பார்க்கணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அபிராமி ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டையை எடுத்து தீபா கிட்ட காமிச்சு, தீபா இது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல தீபா சொல்கிறாங்க, ஆமாத்த இது ரொம்ப சூப்பராக இருக்குது, பிரைட்டாகவும் இருக்குது அப்படின்னு. அபிராமியும் சரி இதையே செலக்ட் பண்ணிப்போம் அப்படின்னு நேராக அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து, இதையே நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நாங்கள் பில் போட்டு எடுத்துகிட்டு வரோம், வெயிட் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கிட்ட நிற்க அந்த பொண்ணு கொண்டாந்து கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு பில்லு கொடுக்குறாங்க. அபிராமி காசை கொடுத்துட்டு சாரியை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் கிளம்புறாங்க. தீபா நேராக சாரி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரூமில் அவங்களுடைய சாரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. கார்த்தியோட ட்ரெஸ்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன தீபா அப்படின்னு கேட்க தீபா சொல்கிறாங்க, சார் நானும் அத்தையும் சாரி எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம், உங்களுக்காக பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எனக்கு சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இது எல்லாமே அத்தையோட செலெக்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எப்படி தீபா அம்மாவோட செலெக்ஷன் எனக்கு பிடிக்காமல் போகும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல தீபாவும் சரிங்க அத்தை எனக்காகவும் உங்களுக்காகவும் பார்த்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் எனக்கு கொஞ்ச நாளாக மனசில் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன தீபா ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் இது மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் இது மாதிரி நான் தாலியை கட்டி வச்சுட்டேன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் பாட்டுக்கும் தாலியை கட்டி வச்சுட்டேன். அதை பார்த்துட்டு அத்தைக்கிட்டையும் பல பேர் விசாரிச்சுருக்காங்க, இப்படி தாலியெல்லாம் கட்டி வைக்கலாமா அப்படின்னு. அப்புறம் மீனாட்சி அன்னிக்கிட்டையும் பல பேர் விசாரிச்சுருக்காங்க, இந்த மாதிரி தாலியெல்லாம் கட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேற்று நான் கோயிலுக்கு போனேன்னா அங்கே கூட பூசாரி சொன்னார், இவ்வளோ ஈஸியாக எந்த பொண்ணும் தாலியை கட்டிட மாட்டாங்க, ஆனால் இந்த பொண்ணு தாலியை கட்டியிருக்கான்னா ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படின்னு அவரே என்கிட்ட சொன்னார். அதை கேட்கும் பொழுதே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அத்தனை பேரும் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க, என் மேலே கோவப்படுறீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என்னை விட நீங்கள் அம்மா மேலே பாசம் வச்சுருக்கிறதுனால தான் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எந்தவித கோவமும் இல்லை. இங்கே பாருங்கள், தாலியை கட்டினாலும் நீங்கள் என்னுடைய பொண்டாட்டி தான், அது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு கார்த்தி சொல்ல இதை கேட்டுட்டு தீபா மனசில் சந்தோஷப்படுறாங்க. தீபா சொல்கிறாங்க, சார் இப்போ தான் சார் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் என்னை எங்கே தப்பாக நினச்சிட்டிங்களோன்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு.
அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, நான் எப்போயுமே உங்களை தப்பாக நினைக்க மாட்டேன், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்போ தீபா வந்துட்டு சொல்கிறாங்க, சரி சார், இது எல்லாத்தையும் நான் கொண்டு போய் பீரோவில் வைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லா பொருளையும் எடுத்து நேராக பைக்குள்ளே வைக்கிறாங்க. கார்த்தி ஹெல்ப் பண்ணுறாரு. தீபா கொண்டு போய் கபோர்டில் வைக்க போகும் பொழுது டக்குன்னு தீபா வந்துட்டு, சார் பள்ளி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கார்த்தியை கட்டிப்பிடிக்கிறாங்க. கார்த்தி நேராக எங்கே பள்ளி அப்படின்னு கேட்க தீபா சொல்கிறாங்க, அந்த கபோர்டு பக்கத்தில் இருக்கு பாருங்க சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு பள்ளியுமே இல்லை. அப்போ கார்த்தி சிரிச்சுக்கிட்டே நேராக தீபா கிட்ட, தீபா எனக்கு மட்டும் பள்ளி தெரிய மாட்டேங்குதே ஏன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் ஒழுங்காக பாருங்கள் சார், அங்கே தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா கார்த்தியை டைட்டாக கட்டிப்பிடிக்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. தீபா டக்குன்னு பள்ளி போயிருச்சா சார், அப்பாடா பள்ளி போயிருச்சு அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, எனக்கு பள்ளி வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் அத்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, அம்மா கூப்பிட்றாங்களா, எனக்கு ஒன்றும் காதில் விழுவலையே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு காதில் விழாததுக்கு நான் என்ன சார் பண்ணுறது, அத்தை கூப்பிட்றாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக. அப்போ கார்த்தி சிரிக்கிறாரு. தீபா தப்பிச்சு அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு பெட்டில் உட்காந்துக்கிட்டே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. மறுநாள் கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தீபாவும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ தீபா க்ரீன் கலர் சாரீ கட்டிக்கிட்டு சூப்பரான புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. அப்போ தீபா ரெடி ஆகிட்டு நம்ம தீபா நினைக்கிறாங்க, கார்த்திக் சார் என்னை பார்த்து அழகாக இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க. அப்போ கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட தீபா போயிட்டு கார்த்தியை பார்த்து, கார்த்திக் சார் இந்த வேஷ்டி சட்டை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக தீபாவை பார்த்து, உங்களுக்கும் இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல, தீபாவும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி நேராக வந்துட்டு நம்ம ஆனந்திக்கிட்ட, ஆனந்த் அந்த ஐயரையெல்லாம் கூப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்க, ஆனந்தும் அதெல்லாம் கூப்பிட்டாச்சுமா, கரெக்டான நேரத்துக்கு வந்துடுவார் அப்படின்னு. அப்போ ஜானகி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு தர்மலிங்க நேராக ஜானகியை கூப்பிட்றாரு. அப்போ ஜானகி கேட்குறாங்க, ஏங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ தர்மலிங்க சொல்கிறாரு, நீ சோகமாக இருக்கிறத பார்த்தா வீட்டில் உள்ளவங்க யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லைங்க, நேரம் ஆக ஆக எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு தர்மலிங்க சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கும் பயமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக முடியணும், அது மட்டும்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிங்க, ஜானகியும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அதே நேரத்தில் நம்ம அபிராமி வந்துட்டு குத்து விளக்கு ஏற்றுறாங்க. மீனாட்சி இன்னொரு குத்து விளக்கை ஏற்றுறாங்க. அப்போ ரம்யா வராங்க. ரம்யாவை பார்த்ததோட மைதிலி நினைக்கிறாங்க, ஒரு நல்ல காரியம் நடந்துடக்கூடாதே, இவ உடனேயே வந்துடுவா அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக வந்துட்டு, தீபா எங்கே அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபா மாடியில் ரெடி ஆகிட்டுருக்கா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன், இன்றைக்கி நான் தான் அவளுக்கு பெண் தோழியாக இருக்க போகிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா நேராக மாடிக்கு போகிறாங்க. அங்கே நேராக தீபாவை பார்த்து, தீபா ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, தீபாவும் தேங்க்ஸ் ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, என் கல்யாணத்தை உன்னால் முன்னாடி பார்க்க முடியல, ஆனால் இன்றைக்கி என்னுடைய கல்யாணத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம், அதனால தான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ கார்த்தியை பார்க்குறாங்க. ரம்யா பார்த்துட்டு நேராக, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு கார்த்தியும் சிரிக்கிறாரு. தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிடுற அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு தீபா கிட்ட, என்ன தீபா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்ல, தீபாவும் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி அந்த இடத்துக்கு வந்துட்டு ரம்யா கிட்ட, இங்கே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வா போகலாம் அப்படின்னு சொல்ல, ரம்யா சொல்கிறாங்க, நான் தீபா கூடயே இருக்கேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல நீ என் கூடயே இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதோட
ஐயர் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம தீபாவை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் போயிட்டு கார்த்தியை கூட்டிகிட்டு வராங்க. கார்த்தி வந்ததோட ஐயர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காருங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு உட்கார்றாரு. அதுக்கப்புறமா தீபா வராங்க. தீபாவை பார்த்துட்டு ரம்யா நினைக்கிறாங்க, இன்றைக்கி கல்யாணம் நடந்தால் தானடி அப்படின்னு. நம்ம தீபா அங்கேருந்து வந்துட்டு உட்காடுறாங்க. அப்போ சாமியை கும்பிட்டுட்டு வந்து உட்காடுறாங்க. கார்த்திகிட்ட மாலையை கொடுக்குறாங்க. கார்த்தியும் தீபாவும் மாலையை போட்டுக்கிறாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாரு, என்ன இது தாலியை காணோம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதிகமாக வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சா, அதனால தான் இவங்க தாலியை மறந்துட்டாங்க போல், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபா கிட்ட, தீபா தாலி எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்க, தீபா சொல்கிறாங்க பீரோவில் தான் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாட்சியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மீனாட்சி போயிட்டு நேராக மாடிக்கு போயிட்டு தாலியை தேடுறாங்க. தாலியை பார்த்தா எங்கேயுமே காணும். அப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, தாலி எங்கே போயிருக்கோம், தீபா இங்கே தானே வச்சேன்னு சொன்னா அப்படின்னு பயந்துட்டு நிற்கிறாங்க. நேரம் ஆக ஆக நேராக ஐயர் சொல்கிறாரு, என்னம்மா நல்ல நேரம் போயிட்டே இருக்குது, தாலி எடுக்க போனவங்கள இன்னும் காணும் அப்படின்னு. அப்போ அபிராமி நேராக மைதிலியை பார்த்து, மைதிலி போய் என்னென்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ல மைதிலி மாடிக்கு போகிறாங்க. அப்போ மீனாட்சி திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மைதிலி கேட்குறாங்க, என்ன மீனாட்சி, தாலி எடுக்கிறதுக்காக தானே வந்த, என்ன இப்படி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தாலியை தான் காணுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலி ஷாக் ஆகி, தாலியை காணுமா அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா சொன்ன இடம் எல்லாத்துலேயுமே நான் தேடிட்டேன், எங்கேயுமே தாலியை காணும் அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலிக்கு பயம் தாங்க முடியல. கண்டிப்பாக இதை ரம்யா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு மைதிலி சொல்ல, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அவள் தான் தீபா கூட இருந்தா, கண்டிப்பாக தீபாவை எங்கேயாவது அனுப்பிட்டு அவள் தாலியை கண்டிப்பாக எடுத்திருப்பா, எனக்கும் அவள் மேலே தான் முழு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க, இதை விடக்கூடாது, நம்ம இப்பயே போய் கேட்போம் அப்படின்னு மைதிலி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபாவும் மைதிலியும் மீனாட்சியும் நேரம் கடத்துறதை பார்த்துட்டு அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாரு, அம்மா இன்னும் 10 நிமிஷம் தாம்மா இருக்குது நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே, தீபா கார்த்திக்கு கல்யாணம் நடந்து ஆகணும், இல்லைன்னா அந்த முகூர்த்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல நம்ம அபிராமிக்கு கொஞ்சம் ஷாக்கிங் அதிகமாகுது.